வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸோ இத்தனை நாள் நாம் பார்த்துட்டு இருந்தது எல்லாமே இந்த அவயவங்களை பற்றி 6, 8, 12 அதிபதிகள் சேர்க்கை, ஒரு பாவத்தினுடைய பலன்களை எவ்வாறெல்லாம் பாதிக்கும் என்பதை பார்த்தோம். சார் அவயோகமே சொல்லிட்டுருக்கீங்க, யோகத்தை பற்றி சொல்ல மாட்டிங்களான்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அது ஒரு சீரீஸ் முடிஞ்சு அடுத்தது போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி அதை ஆரம்பிக்கலாம். இதுவும் கிரக சேர்க்கை தான், அதுவும் கிரக சேர்க்கை தான். 6, 8, 12 அதிபதிகள் ஒரு பாவ பலன்களை கெடுப்பார்கள்னு எல்லாருக்குமே தெரியும். துர்ஸ்தானம் என்று சொல்லப்பட்டது. அதனால் ஒவ்வொரு ராசிக்கும் 6, 8, 12 அதிபதிகள் சேர்ந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத இந்த பாதிப்புங்கிற தலைப்பில் பார்த்தோம். சரி, 6, 8, 12 அதிபதிகள் பாவங்கள் பண்ணுற துர்ஸ்தான அதிபதிகள்னு சொல்கிறோம். அப்போ யோகம் பண்ணுறவங்க யார் சார்னு கேட்கலாம். ஒவ்வொரு லக்னத்துக்கும் குறிப்பிட்ட யோகங்கிற இருக்காங்க, அவங்க தனிப்பட்ட முறையில் யோகம் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு கிரகச்சேர்க்கை யோகம் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தர்மகர்மாதி யோகம் என்று சொல்லப்பட்டது. அதாவது ஒரு ராசிக்கு 9 குடையவரும் 10 குடையவரும் சேரும்போது தர்மகர்மாதி என்று சொல்லப்பட்டது. பொதுவாகவே லக்னத்துக்கு பார்க்குறாங்க, அது சரியான முறை தான் இல்லைன்னு சொல்லலை. லக்னத்துக்கு 9, 10 குடையவர் சேர்ந்து லக்னத்துக்கு மறையாமல் இருந்துட்டாலே அது ஒரு நல்ல யோகம். லக்னத்துக்கு மறைஞ்சிருந்தாங்கன்னா அந்த யோகம் பங்கப்படும், யோகத்தினுடைய அளவு குறையும் என்பது தெரிந்த விஷயந்தான். ஸோ அந்த வரிசையிலே நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தர்மம் என்பது என்ன, கர்மம் என்பது என்ன? கர்மங்கிறது வினை தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. கர்மன்னா அது ஏதோ இதுன்னு நினச்சிக்க வேண்டாம், அது ஒரு வடமொழி சொல், அவ்வளோதான். நாம் செய்யக்கூடிய செயல்களை தான் கர்மம்னு சொல்கிறது. அதுதான் வினை விதைத்தால் வினை இருப்பான்னு சொல்கிறோம் இல்லையா? நல்வினை தீவினைன்னு பிரிக்கிறோமா இல்லையா? அதே போல் நற்கர்மா பாவகர்மான்னு 2ஆக பிரிச்சுக்கலாம். ஸோ இங்கே 9, 10 அதிபதிகள் சேர்க்கை அப்படின்னு சொல்கிறது. 9ங்கிறது தர்ம திரிகோணத்தினுடைய கடைசி ராசி. 9, 1, 5, 9ன்னு சொல்கிறோமா இல்லையா? 10ங்கிறது வினை கர்மஸ்தானம். இப்போ இது ரெண்டும் சேரும்போது அவங்க நற்கர்மாக்களை அதிகமாக செய்திருக்கிறார்கள் என்பது தான் இதனுடைய சூட்சமம். அப்போ நல்லது அதிகமாக செய்யும்போது அதுக்குண்டான யோகத்தை அனுபவிச்சு தானே ஆகணும். நீங்கள் இந்த ஜென்மத்தில் யாரோ ஒருத்தரை காப்பாற்றிட்டீங்க, யாருக்கோ ஒரு வேளை சாப்பாடு போட்டு இது பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதனுடைய நல்ல பலன்கள் உங்களுக்கு, இந்த தான தர்மத்தினுடைய பலன்கள் உங்களை சேர்ந்து கண்டிப்பாக சேரும். அது உடனே வருதா இல்லை அடுத்த ஜென்மத்தில் வருதாங்கிறது கேள்வி. அதனால தான் பகவான் கீதையில் என்ன சொல்கிறார், உன்னுடைய இதை மட்டும் கடமையை மட்டும் செய், பலனை எதிர்பார்க்காதேங்கிறார். ஏன்னா அது எப்போ முதிர்ந்து வருங்கிறது, ஒவ்வொரு கர்மாவுக்கும் ஒரு முதிர்ச்சி காலம் என்பது உண்டு. காஞ்சி பெரியவர் அழகாக ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், நீ ராகி இருக்குல்ல, கேழ்வரகு, அதை விதைச்சின்னா 2-3 நாளில் முளைச்சிரும். பயிர் வகைகள்லாம் சீக்கிரம் முளைச்சிரும். இதே ஒரு தேங்காயை இப்போ போட்டு முளைக்கிற தேங்காயும் ஒரு விதை தானே, அது மாதக்கணக்கில் எடுக்குதா இல்லையா? ஸோ விதைகளிலே இத்தனை விதமான மாறுபாடுகள் இருக்கிறது. அந்த விதை எப்போ முளைக்கணுங்கிறது பகவான் அதனுடைய இதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுறான், சிற்றைக்கு தகுந்த மாதிரி மாற்றி வச்சுருக்கான். அப்போ வினைங்கிறது கர்மாங்கிறது எப்போ இது அறுவடைக்கு வரும் என்பது அந்த வினையை பொறுத்து மாறுபடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் இந்து சாஸ்திரம் தர்மசாஸ்திரத்திலே நிறைய படிக்கணும். அதெல்லாம் படித்தா நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும். ஸோ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு போயிடலாம். இப்போ மேஷராசிக்கு 9, 10 கூடிய கிரகங்கள் யாருன்னு பாருங்கள். 9 கூடிய குரு, 10 கூடிய சனி. அப்போ குரு சனி சேர்க்கை. சரி, இந்த குரு சனி சேர்க்கை தானே நீங்கள் பிரம்மகத்தின்னு சொல்லி கழுவி ஊற்றுனீங்களே, ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தேன். அதையும் சொல்லிவிட்டு இங்கே யோகத்தை செய்யணும்னு சொல்கிறீங்களே, என்ன அர்த்தம்? சரியான கேள்வி தானே, அது லாஜிக்கு தானே. இப்போ 4ஆம் பாவத்திற்கும் 5ஆம் பாவத்திற்கும் குரு சனி என்னவா வருதுங்க, 6, 8, 12 அதிபதிகளாக வந்துடும். அதனால் அந்த 4, 5 பாவத்தை கெடுக்கக்கூடியதாக தான் குரு சனி அமையும். இன்றைக்கும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இன்றைக்கும் நான் அதே தான் சொல்கிறேன். ஆனால் லக்னத்துக்கு என்னவா வருதுங்க, 9, 10 வந்துடுது. அதாவது மேஷத்துக்கு 9, 10 வந்துடுது. இன்னும் வேறு எந்த ராசிக்கு வருதுன்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு மிதுன ராசிக்கு 9, 10 வரும். மிதுனத்துக்கு 9 கூடைய
கும்பராசி சனி பகவானுடைய வீடு, 10க்குடைய மீன வீடு குரு பகவானுடைய வீடு. அப்போ இந்த கும்பராசிக்கும் மேஷராசிக்கும் இந்த குரு சனி சேர்க்கை தர்மகர்மாதி யோகமாக வேலை செய்யும். தர்மமும் கர்மமும் இணைந்து வேலை செய்யும். சென்ற ஜென்மத்திலே நீங்கள் நிறைய நற்கர்மாவை செய்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். பாவத்தையும் கலந்து தான் செஞ்சுருப்போம். ஏன்னா குரு சனி 4-5 கெடுக்குதா இல்லையா? ரெண்டும் கலந்து செய்கிறவங்க தான் இந்த பூமியில் பறக்க முடியும். அப்போ ஒரு கிரக இணைவை வைத்துக்கொண்டு ஒரு பாவத்திற்கு நல்லதையும் ஒரு பாவத்திற்கு கெடுதலையும் நாம் என்ன பண்ணி ஆகணும்? சொல்லியே ஆகணும். ஒரு கிரக இணைவை பார்த்த உடனே ஆகா ஓகன்னு சொல்லிடாதீங்க, பெரிய யோகம் அப்படி இப்படின்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா அது இன்னொரு இடத்துல அவயோகமாக வேலை செஞ்சிட்ருக்கோம். ஸோ எந்த பாவத்துக்கு யோகம் எந்த பாவத்துக்கு அவயோகம் என்பதை ஒரு ஜோதிடர் தெரிந்து கொண்டு சொன்னால்தான் பலன்கள் முழுமையடையும். இந்த குரு சனி சேர்க்கைக்கு பாருங்கள், 2 பாவத்துக்கு யோகம் செய்யுது. எதுக்கு? மேஷராசிக்கும் மிதுன ராசிக்கும் தர்மகர்மாதி யோகமாக இது வேலை செய்யும். ஜாதகருக்கு கொடுத்து வைத்தவராக இருப்பார். நிறைய விஷயங்கள் தெய்வானுகூலம் இவருக்கு கிடைக்கும். புண்ணியங்களை அதிகமாக செய்ததாலே அதிகம் கஷ்டப்படாமல் என்ன பண்ணிடுவாருங்க, வாழ்க்கையில் நல்ல ஒரு லெவலுக்கு வந்துடுவார். பல விஷயங்கள் தர்மகர்மாதி யோகம் என்பது நன்மை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அப்போ லக்னபாவத்திற்கு யோகம் செய்கிறது. அதே போல் 3ஆம் பாவம், இப்போ குருசனி சேர்க்க இருக்கிறவங்க 3ஆம் பாவத்தினால் இவர்களுக்கு யோகம் உண்டாகிறது. இவங்களுடைய கம்யூனிகேஷன் என்ன பண்ணுதுங்க? இவங்களுக்கு இளைய சகோதர ஸ்தானம், நட்பு வகையிலே இவர்களுக்கு, டாக்குமெண்ட் வகையிலே இவர்களுக்கு யோகம் உண்டாகிறது. அப்போ குருசனி சேர்க்க இருக்கிறவங்க தைரியமாக என்ன பண்ணலாங்க, இந்த மாதிரி விஷயங்களிலே ஒரு கம்யூனிகேஷன் மூலியமாக இவர்கள் முன்னுக்கு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஒரு பத்திரம் கிரயம் பண்ணுறதால இவர்களுக்கு என்ன ஆகுதுங்க, நன்மைகள் அதிகமாக நடக்கிறது. 3ஆம் பாவத்தினுடைய ஒரு பிரயாணத்தின் மூலியமாக இவர்களுக்கு, இடமாற்றத்தின் மூலியமாக இவர்களுக்கு நன்மை நடக்கிறது. ஸோ இந்த மாதிரி அந்த 3ஆம் பாவத்தினுடைய காரகத்துவங்கள் 3ஆம் இளைய சகோதரத்தின் மூலமாக இவர்களுக்கு நன்மை நடக்கும். ஸோ இப்படி எல்லாமே இந்த லக்ன பாவத்திற்கும் 3ஆம் பாவத்திற்கும் வரக்கூடிய காரகத்துவங்கள் என்ன பண்ணுதுங்க, இவங்களுக்கு சிறப்பினை தருவதாக இருக்கிறது. இது குருசனி சேர்க்கையினுடைய யோகபாவம், யோகத்தினுடைய பலன்கள். இது அவயோகத்தின் பலன் ஏற்கனவே சொல்லிட்டேன், 4-5 பாவத்துக்கு எடுக்குங்கிறது சொல்லிட்டேன். ஸோ ஒரு கிரக சேர்க்கை என்பது யோகமாகவும் வேலை செய்யும், அவயோகமாகவும் வேலை செய்யும் என்பதை இதன் மூலியமாக நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். அதனால் கிரகங்கள் எந்த ராசிக்குமே இது வேண்டியோ வேண்டாதவங்கிற வேறுபாடு மாறுபாடுலாம் அதெல்லாம் கிடையாது. அது என்ன செஞ்சியோ அதுக்கு உண்டான பலனை பிடிங்கிறது தான். 9 கிரகங்களுமே அப்படி தான் வேலை செய்கிறது, அப்படி தான் இயங்கி கொண்டிருக்கிறது. நாம் தான் என்ன பண்ணிக்கிறோம், தப்பாக அதை புரிஞ்சுக்கிறோம். அப்போ குருசனி சேர்க்கை என்பது லக்னபாவத்திற்கும் 3ஆம் பாவத்திற்கும் நிச்சயமாக ஒரு யோகத்தை செய்துவிட்டு தான் போகிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஜாதகர் சிறப்பான யோகத்தை அனுபவிப்பார். லக்னம் சார்ந்த யோகத்தை, ஜாதகருக்கு புகழ், அந்தஸ்து, உயர்ந்த கல்வி, கௌரவம், நல்ல ஒரு உத்தியோகம், அதாவது ஒரு கௌரவமான இடத்துல என்ன ஒரு சாதாரண வேலையில் இருந்தாலும் அவர் கௌரவமாக அவரை என்ன பண்ணுவாங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆளுக்கு தகுந்த மாதிரி அந்த இதோட யோகத்தினுடைய அளவு மாறுபடும். ஸோ இது எல்லாமே அதே போல் 3ஆம் பாவத்துக்கும் இந்த மாதிரி கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது, இளைய சகோதரம் சம்மந்தப்பட்டது, கமிஷன் ஏஜென்ட், கமிஷனில் நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஸோ இந்த குருசனி சேர்க்கை இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம், தரகு போன்ற விஷயங்களுக்கெல்லாம் சிறப்பாக கை கொடுக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இவ்வாறாக ஒரு கிரகச்சேர்க்கை என்பது எவ்வாறு யோகத்தை செய்கிறது, எந்த பாவத்திற்கு யோகத்தை செய்கிறது, எந்த பாவத்திற்கு அவயோகத்தை செய்கிறது என்பதை தெரிந்து கொண்டு பலன் கூறுங்கள். உங்களுடைய பலன் பின் பாயிண்ட்டாக இருக்கும். அதனால் இந்த குருசனி சேர்க்கையில் என்ன யோகங்கிறத இதன் மூலியமாக தெரிந்து கொள்ளுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு கிரக சேர்க்கை எப்படி யோகமாக இருக்குங்கிறத பார்க்கலாம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.